அப்படி இந்த செல்லாக்கும் சீட்டை எடுத்து படித்து பார்த்தார். அப்படி படித்து பார்க்கின்ற பொழுது என் பொன்னாமலசாமிக்குத்தானே சாமி படிக்க படிக்கவல்லோ பொன்னருக்கு பதறுதே நெஞ்சகம்போ படிக்கவல்லோ பொன்னருக்கு பதறுதே ரகமல்ல. வடநாட்டை ஆளக்கூடிய பொன்னாமலசாமிக்கு அறிக்கை என்னவென்று கேட்டால், தாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒருபாடு எங்க சோழ வளனாரோ பேரரசு, தாங்களோ சிற்றரசு ஆண்டு வருகிறீர்கள். தங்களுடைய அப்பாறையின் காலத்திலே இருந்து எங்களுக்கு வாய்தா கட்டுவது வழக்கம், வரிப்பணம் செலுத்துவது வழக்கம். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒருபாடு 5 ஆண்டு காலமாக வாய்தா கட்டவில்லை, வரிப்பணம் செலுத்தவில்லை. ஆகையால சிட்டு கண்ட நாளிகைக்கு சீக்கிரமாக வர வேண்டும், ஓட கண்ட நாளிகைக்கு ஒரு சுழியாக வர வேண்டும் சொல்லி சோழருடைய கையெழுத்துகளானது போட்டு முத்திரைகளோடு செல்லாக்கும் சீட்டு இருக்குது. இது கண்ட பொன்னாமலசாமி இளவேளை வந்திருக்கும் எவ்வளவா மாயவா, எனக்கு இப்படி ஒரு சோதனையா, நீதிகள் தவறாமல் நிச்சயங்கள் மாறாமல் ஆட்சி வருவார் சொல்லி நமக்கு கட்டளை விரிப்பித்தார்களே. நான் ஆட்சிக்கு வந்த விரும்பாடு இப்படி ஒரு தவறு இழைத்திருக்கிறேனே. அப்பா சேவகமார்களே, கவலை வேண்டாம், ஒரு சீக்கிரமாக இருந்து விருந்தாடி செல்லுங்கள். ஆனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை விடிய நாளையில்தான் காலையில நேரமே பொழுது உதயாதிக்கு சோழவள நாடு நான் வாய்தா கட்ட வருகிறேன். அப்பா தகவலை சொல்லிவிடுங்கள். சொல்லிவிடுறேங்க என்று சொல்லி பொன்னாமலசாமி அப்பா வாக்களித்தார் சேவகமாக. அரசுனா முன்னால தொங்கோடு பிடிக்கும். அப்ப வாக்களித்தார் பொன்னாமலசாமி. அப்ப சேவகமார்கள் இருந்து விருந்தாடி செல்கிறாங்க சோழவள நாட்டுக்கு. இப்படி இருக்க என் பொன்னாமலசாமி பார்த்தார், இவ்வளவு காலமாக நாம் இப்படி நீதியை குலைத்து நிலையற்ற ஆட்சியரானது ஆண்டிருக்கிறமே. என்னதான் நம்ம மன்னராக இருந்தாலும் சோழவள நாடு பேரரசு, நாமளும் சிற்றரசு ஆண்டு வருகிறோம். ஆகையாலே வாய்தா கட்ட வேண்டும், வரிப்பணம் செலுத்த வேண்டும், இதுதான் ஒரு நீதி. என்ன இருந்த போதிலும் தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தேவி தாமரைக்கு 3 மக்களாக பிறந்திருக்கிறோம். பட்டோர கோட்டை வழங்கிமான் சாவடிகளே, நம்ம அருக்கானை தங்கச்சி தனியரக்கும் ஆணிகளே இருக்கிறார். அங்கானிட்ட சென்று ஒரு சீக்கிரமாக இதற்கு உத்தரவுகள் வாங்கி பெரும்பாலும் சோழவள நாடு போக வேண்டும் என்று பொன்னாமலசாமி அங்கிருந்து புறப்படத்தானே. தன்னன் நன்னானே நன்னன் நன்னானே மறந்துக்கிறோம் மாளிகைக்கு அவசரமா வாராரே பொன்னாரே மாளிகைக்கு மாளிகைக்கு எங்க தங்காரமானைக்கு எங்க தருமாகண்டன் வந்தாரே அந்த பொன்னாரமானைக்கு ஒரு வீமே அது கண்டதானே அண்ணா பெரியண்ணா அங்கமே. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குத்தானே நாங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மைதான் அண்ணா, வாங்கல் அண்ணா என்று சொல்லி தங்கையாரும் தங்கையாரே அவர்கள் வச்சு தனராஜா தங்கையாரும் வாங்கல் அண்ணா என்று சொல்லி தங்கையாரே தங்கையாரும் மீது அவர்கள் மிக்க அண்ணா
தாங்கள் தானே இந்த நேரத்திலே மாளிகைக்கு வந்திருக்கிறீர்கள் அண்ணா தங்கமே. நான் அண்ணி கூடி இங்கண்ணா காக வீட திருங்கு போ ஏழும் கூடி இங்க மேலப்பாடி இங்க பணம் போடி அருந்து எம்போவி வெறிய நவநீர் குடிங்கண்ணா அம்மனி தங்கம்மே இன்னைக்கு போடி அருந்தியா பொடி அருந்து அம்மா பொடி அருந்தியா தாகம் தீந்து தாகம் தீந்து பொடி அருந்தி பொடி அருந்தியா பொடி அருந்தி வண்ணம் தங்கோ பொடி அருந்தியா பொடி அருந்தியா தாகம் தீந்து தாகம் தீந்து அம்மா தங்கமே என்னங்கண்ணா அம்மனே தங்காயி 5 வருஷ காலம் ஆச்சு நாம ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம அப்பா உள்ள நாளையில சோழவள நாட்டுக்கு கட்டுழப்ப கண்டாயம் கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறது வழக்கமா. ஆனா 5 வருஷ காலமா நாம ஆட்சியாளர் காலத்தில் இந்த சோழவள நாட்டுக்கு தானே கண்டாயம் கட்டுழப்ப கயிறு முட்டி கொண்டு போகவில்லை. இன்னைக்கு தானே சோழவள நாட்டில இருந்து சிலாக்கும் சீட்டு சுருளாலை அனுப்பி இருக்கிறாங்க. சீட்டு கண்ட நாளையில பொன்னிவள நாட்டு பொண்ணு சீக்கிரமாக வர வேணும், ஓலகண்ட நாளையில ஒரு சீக்கிரம் வர வேணும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த கட்டுழப்ப கண்டாயத்தை கொண்டு நான் கட்டிட்டு வர வேணும், அதனால உன்ன இடத்துல விட வாங்கிட்டு போலாம்னு வந்த தங்கமே. சோழவள நாடு போக வேணும். அண்ணா ஆ, போயிட்டு வாங்கண்ணா ஆமா. அரக்காணி தங்கச்சி இடத்திலே வந்து இப்படி பொன்னாமலசாமி உரையாடுகின்ற பொழுது இந்த சேவகமார்கள் தானே அங்கே இருந்து விடைபெற்று ஒரு சீக்கிரமாக சோழவள நாடு வந்தாங்க. சோழவள நாடு வந்து தகவலை சொன்னார் சோழ மன்னர் இடத்துல வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு அலைகிற நேரமே சூரிய உதயாதிக்கு பொன்னாம்பலசாமி வாய்தா கட்ட வருவதாக தகவல் சொல்லி இருக்கிறாங்க சுவாமி என்று தகவலை சொன்னார் சேவகமார்கள். இப்படி இருக்க இந்த சோழனுடைய அரசவைகள் தானே யாவரும் அண்ணன்மார் சாமியை மறுப்பு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொன்னாம்பலசாமி தங்கா கிட்ட வந்து சோழவள நாடு வாய்தா கட்ட போக வேண்டும் தங்கமே. கண்ணி கரிக்கோட்டை கட்டுழப்பை தயிர்கலவா நம்ம அப்பாறையின் காலத்திலே இருந்தோம் சோழ நாடு வாய்தா கட்ட போவது வழக்கம். தான் ஆட்சிக்கு வந்த ஒரு 5 ஆண்டு காலமாக வாய்தா கட்டவில்லை, வரிப்பணம் செலுத்தவில்லை. ஆகையால் தங்காயி 5க்கு 5 ரூபாய், 5 கால் 1.25 ரூபாய், 6.25 ரூபாய் எடுத்து பொன் முடிப்பிலே முடித்து கொடுமா. அது மட்டும் இல்லாமல் தயிர்கலசமானது கட்டி கொடுமா. நான் சோழவள நாடு சென்று ஒரு நாள் ஒரு பொழுதுக்குள்ள வாய்தாவானதை கட்டி வருகிறேன் தங்காயி. அந்த சோழவள நாடு போறதுக்கு தங்கமையா போய் வாங்க அண்ணாவென்று அண்ணாவே தங்கோ போக வீட்டைய நீ கோடம்மா தங்கையாரே போய் வாங்கோ அண்ணாவென்று தங்கையாரே அங்கோ போக விடையதாருங்கம்மா தங்கையாரே தங்கமே பந்திரண்டாயா வரங்கோடம்மா தங்கையாரே நீ வரங்கோடத்தியா அனுப்பி வை தங்கையாரே தங்கையாரே பாட்டி நல்லா வரங்கூடம்மா தங்கையாரே பலெடுத்து கை கூடம்மா தங்கையாரே தங்காயி அண்ணா எனக்கு நீ விடை கூட திரட்டியது மையானா ஐயானா. நான் ஒரு நாள் ஒரு பொழுதுக்குள்ளே சென்று வாய்தாவானதை கட்டி வரிப்பணமானதை செலுத்தி வருகிறேன் தங்காய் விடை கொடுத்து அனுப்பம்மா. என் குறவையம்மா தங்கமே இதனால் இதுவரையிலும் வளநாட்டு சீமையில்தான் சரி நீதி தவறாமல் நிச்சயங்கள் மாறாமல் மாறாமல் ஆனால் தாய் தந்தையார் சொன்ன கட்டளைப்படிதானே சரி ஆட்சி செய்யக்கூடியவர் நீங்கள் தான் பாறையின் காலத்திலே இருந்து நடந்து வந்திருக்கக்கூடிய இந்த விராசை செய்ய தவறிவிட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் என்ன உண்மைதான். ஆயிரமே இருந்த போதிலும் தங்கமே நீங்கள் இந்த வாய்தா கட்டுவதற்கு போக வேண்டாங்கண்ணா. என்ன அம்மா தங்காயி வாய்தா கட்ட போகாம விட்டது மையானா நாங்களோ சிற்றரசு ஆண்டு வருகிறோம். நம்மளுக்கு சோழவள நாடு பேரரசு. காராள மக்கள் இப்படி வாய்தா கட்டாம இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மள நாடுகளுக்கு மனசனமானது பேசுமே தங்காயி. இது ஒரு பெரிய தவறு அல்லவா? அவையால தங்காயி
நம்ம சென்று வாய்தான் கட்டித்தாரமா ஆக வேணும். என் புறவே அண்ணா. தங்கமே ஆனால் நானானது தானே அரமண மாலை கையிலே சரி பின்னே வரும் காரணங்களை முன்னமே சொப்பனம் கண்டு சொல்லக்கூடியவள். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது நேற்றைய தினம் தானே நான் நித்திரை செய்து கொண்டிருக்கிற போது அன்புறவை அண்ணா. தங்கமே ஆனால் தாங்களுக்கு ஏதோ ஆபத்து வரும்படியாகவும் சரி நான் கொடிய கனவு கண்டிருக்கிறேனே அண்ணா. அம்மா தங்காயி அண்ணா, என்ன கனவு கண்டிருக்கிறாயா? ஆமா. பத்தினியா கண்டகனா படகுறனால் போகாது, உத்தமையா கண்டகனா உடனே பலிக்கும் ருசிமன சாயாதுங்க அப்படி இருக்க அம்மா தங்கமே மாளிகை என்னோ கனவு தங்கமே இந்த எம்பூராவி சொல்லும் அம்மா எம்பூராவி சொல்லும் அம்மா எம்புறவி சொல்லும் அம்மா எம்புறவி சொல்லும் அம்மா கண்டோ கனவு தங்கமே இந்த காரணத்தை சொல்லும் அம்மா காரணத்தை சொல்லும் அம்மா காரணத்தை சொல்லும் அம்மா காரணத்தை சொல்லும் அம்மா உனக்கு அப்படி என்னம்மா கனவு தங்காயி? அண்ணா நான் அரவணையில வருங்கள் அண்ணா. ஐயோ, பொழுதோடே பொழுதோடே கண்ட வேணாம் கண்ட வேணாம் உணருக்கு பொன்னருக்கு அகாதே அகாதே ஆனால் சோழ நாடு போனதும் ஐயானா அந்த சோழ நாட்டில் வருங்கள் அண்ணா அல்லாமை அல்லாமை உங்களை கல்லே நின்று கல்லே நின்று ஆகிறையே அகிலையும் மன்ன செய்வா அங்க செய்வா
பெருவிலங்கு என்று 32 விலங்குகள் தானே பூட்டி தாங்களை கொண்டு போய் இந்த செல்லருக்கா மாளிகையிலே சிறையிலே அடைக்க கனவு இருக்கிறேன் அல்ல. அப்படி சிறை பெற்ற தாங்கள் தானே இந்த செல்லருக்கா மாளிகையிலே இருக்கிற போது ஆயிரக்கணக்கான காரான் செல்வர்கள்லாம் வந்த தங்களுடைய மேனியை அண்ணா மேனிகளை எல்லாம் தானே அத்தனையும் சல்லட கண்ணுகள் போல தொலைக்க கனவுகள் இருக்கிறேன். அப்படி சல்லட கண்களாக துவைக்கின்ற பொழுது சரி ஒன்னாமல சாமி மேனியில பார்க்கிற போதுங்கிறண்ணா ஐயோ அண்ணா அவங்க இந்த பொண்ணு இருமேனி அடடா அந்த செல்லருக்கா மாலையில் உங்களுக்கு ஒரு பூராயமாகும் பொன்னரண்ணா உங்களுக்கு பூராயம் மாறும் அந்த சோழநாடு போயிட்டா உங்களுக்கு ஒரு சகாயமாக கண்டேன் நான் இன்னைக்கு சகாயமாக கண்டேன் கண்ட கனவிலே உங்களுக்கு ஜாகாயமாக கண்டேன் தங்கத்திறம் மேனியெல்லாம் தார்காயங்களாகவும் பொன்னந்திரம் மேனிகள் எல்லாம் பூர்காயங்களாகவும் உங்களை சிறையில்தான் மார்விலங்கும் மணிவிலங்கு கைவிலங்கு கால்விலங்கு கழுட்டாத பெருவிலங்கு என்று 32 விலங்குகள் ஊட்டி செல்லருக்கா மாளிகையிலே சோழ மன்னரால் நீங்கள் தானே அடைபட கனவு கண்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது அராஞ்சல்கள் எல்லாம் தாங்களை செல்லருக்கிறார்கள் செலுத்தால் தங்கள் மேனிகள் எல்லாம் தானே கொண்டு தரும் மேனிகள் எல்லாம் பூர்காயமாகவும் தங்கத்திரு மேனிகள் எல்லாம் சார்காயமாகவும் அண்ணா அண்ணா கண்டேன் அண்ணா அந்த சோழவான போகாதை தங்கமே பத்தினியா கண்டகனா பழுதொரு நாள் போகாது உத்தினியா கண்டகனா ஊசி மூலம் சாகாது தங்கை கண்ட கண்ணுகளை தருமம்னா நான் போய் பார்த்து வரேன் பத்தினியா கண்டகனை நான் படைத்தளவும் போய் பார்த்துத்தான் வர வேணும் அரசுக்கு அரசு அரசுக்கு 5 வாய் ஏழைக்கு ஒரு கஞ்சிவாய் என்பார்கள் அரசுக்கு அரசு நாமள் ஒரு கீழடம் ஒரு மேலடம் நாம கொண்டு இந்த கட்டுழப்ப கண்டாயம் தைரிமுட்டி கட்டலின்னு சொன்னா தங்கமே நம்மள நாடு கேளிக்கும் அம்மா தங்கமே நம்மள நல்லோ ஆசாரம் பேசு நம்மளுக்கு நல்லதான பேசு ஐயோ இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் கேளிக்கும் அம்மா தங்காயி நம்ம இங்க உல்லாசாரம் பேசிக்கிடுமே உருகலிக்கும் அம்மா தங்கமே இங்க தங்க வேவத்திரியா உள்ளதானம் பேசும் அம்மா உள்ளதானம்
சோழம் பேசும் அம்மா. ஒரு அரசுக்கு அரசா ஒன்னி வளநாட்டில் 18 பாளையம் 51 கிராமத்தையும் அடக்கி ஆளக்கூடிய படைத்தலைவர் பொன்னழகர்தானே தேச விசாரணை செய்கிறவர். ஒரு அந்நிய நாட்டுக்குத்தானே கட்டளப்ப கந்தாயம் கொடி கட்டளின்னு நாடுகளுக்கு நல்ல சனம் பேசிவிடும். சீட்டு கண்ட நாளையில சீக்கிரம் வாங்க, ஓலை கண்ட நாளையில ஒரு சீக்கிரம் வான்னு சொல்லித்தானே சோழ மன்னன் சில்லாக்கும் சீட்டு அனுப்பி இருக்கிறார். சீட்டு கண்டனை அதை தம்பியா தங்கருக்கு தெரிஞ்சு விட்டா கத்தி எடுப்பான், கணப்போர் செய்வான், ஈட்டி எடுப்பான், எதுப்போர் செய்வான். அப்படி நான் மட்டும் போய் வருகிறேன். எனக்கு விடக்கூடம்மா. தனியா போகாதீங்கண்ணா. தம்பி கூட்டிட்டு போனா போர் செய்வாங்கிறீங்க. தம்பி கூட்டிட்டு போனா தூக்குடு கத்திக்கு துணி செய்து எடுத்து கத்தி கரை செய்து நாம் எதுக்கு வரி கட்டணும்? தண்ணி வரி வாய்க்க வரி கட்டி கட்டுழப்ப கண்டாய நாம் எதுக்கு கட்டணும்? மானம் இருக்குது, மழை பெய்ய வாய்க்கால் இருக்குது தண்ணி வருவதற்கு. நாம் எதுக்கு சோழ நாட்டுக்கு கூட்டி வரி வாய்தா கட்டணும்னு சொல்லி கத்தி எடுத்து கணப்போர் செய்வார். அதனால நாம 5 வருஷ காலமா கந்தாயம் கட்டுழப்ப கட்டாத நம்மளுடைய தவறு. நான் கொண்டு கட்டிட்டு வருகிறேன். அப்படியானா தம்பி அழைத்து சென்றால் தானே இதெல்லாம். அத்த விளையாட்டு செல்லுங்கள். வேண்டாம், அத்தை பிள்ளையோ வீரவாகி சாம்புகளோ நான் 5 வருஷ காலமா கந்தாயம் கட்டாத இருந்தது நான் என்னுடைய தவறு. நான் போய் கட்டிட்டு சோழ மன்னங்கிட்ட பக்குவமா சொல்லிட்டு வந்துக்கிறேன். அப்படியா? வழி அனுப்பி தங்கமே. அண்ணா என்னதான் 1000 இருந்த போதிலும் என்னுடைய மனசில் என கலக்கமாக இருக்கிறது. ஒன்னும் கலங்க வேண்டாம். நீ கண்ட கனவுகளை பார்த்தது ஒரு சொப்பனங்களை எல்லாம் நான் படைத்தலைவன் போய் பார்த்து வருகிறேன். போய் வரேன் தங்கமே. பொன்முடி பேவலூருக்கு பார்த்துருக்கான்.